Okay, I'll tell you a story. நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். ஒரு கதை. It's a story about a family of mice, rats. உங்களுக்கு நான் என்ன கதை சொல்ல போறேன்னா, ஒரு எலி குடும்பம், அதோட கதையை நான் சொல்ல போறேன். ஒரு சுண்டெலி குடும்பம். That they were staying inside near a tree on the ground. ஒரு மரத்துக்கு அடியில ஒரு பொந்து இருந்துச்சு. அந்த பொந்துல அந்த எலி குடும்பம் இருந்துச்சு. And there was a big house there nearby. அந்த மரத்துக்கு பொந்து, எலி பொந்து இருக்க, அதுக்கு எதிர்த்தாப்புல பாத்தீங்கன்னா ஒரு அருமையான வீடு ஒன்று இருந்துச்சு. And the mother rat told the little baby rat, small rat, don't go to that house, they will catch you. அந்த அம்மா எலி வந்து அந்த குட்டி சுண்டலியை பார்த்து சொன்னுச்சு, டேய் எதிர்த்தாப்புல இருக்க வீட்டுக்கு நீ போகவே கூடாது அப்படின்னு சொன்னுச்சு. Because in that house they got these rat traps. ஏன்னா அந்த வீட்டில் வந்து எலி பிடிக்கிறதுக்கு அவங்க எலி பொறி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னுச்சு. Have you seen a rat trap? நீங்க பார்த்திருக்கீங்களா? எலி பிடிக்கிற எலி பொறி பார்த்திருக்கீங்களா? They will put some food inside. அந்த எலி பொறிக்குள்ள ஏதாவது தேங்காயோ சாப்பாடோ ஏதாவது வச்சிருவாங்க. And the rat will come. அந்த எலி வரும். Look around, nobody is here. சுத்தி முத்தி பார்க்க யாருமே இல்லை. Nice food there. அழகான சாப்பாடு, அருமையான சாப்பாடு. And it goes in to eat that. அப்படியே போய் அந்த சாப்பாடு அப்படி சாப்பிடும் பாரு. As soon as it eats it, the trap closes. அந்த சாப்பிடும்போது வாயை வச்சு கடிச்ச நிமிஷத்துல பின்னாடி இருக்க எலி பொறி டக்குன்னு மூடிக்கும். அப்படியே the door is closed. உடனே கதவு வந்து சாத்திக்கும். பின்னாடி it's trapped inside. அது உள்ளுக்குள்ள அந்த எலி பொறிக்குள்ள அந்த எலி மாட்டிக்கும். And cannot escape. அது வெளியில வரவே முடியாது. Then the man will come of the house. அப்புறம் அந்த வீட்ல இருக்கிற அந்த ஆள் வருவாரு. He will hear the sound. அந்த எலி மாட்டிக்கிச்சு அப்படின்னு சத்தம் கேட்கலையே, அதை கண்டுபிடிச்சிருவாரு. Pick up this trap and put it in a bucket of water. அவர் என்ன பண்ணுவான்னு கேட்டா, அந்த எலி பொறி எடுத்துட்டு போய் ஒரு பக்கெட்ல ஃபுல்லா தண்ணி வச்சு அந்த தண்ணிக்குள்ள அப்படியே வச்சு முக்கிடுவார் அந்த எலி பொறியை. And the rat will die. அந்த எலி பொறியில இருக்கிற எலி செத்துரும். The mother knew that. ஆகையால இந்த அம்மா எலிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு நல்லாவே. Mother rat. அம்மா எலி So he told this little child rat, don't go there. அந்த குட்டி எலிட்ட சுண்டெலிட்ட சொல்லிருக்கு, அம்மா எலி போக கூடாது, எய்தாப்ல வீட்டுக்கு போக கூடாது. ஆனா just like you, sometimes children disobey. உங்களை போலவே சில சமயங்கள்ல பிள்ளைகள் வந்து பெற்றோர் சொல்றதை கேட்காமல் போய் விடுகிறார்கள். So one day this child rat went there. ஒரு நாள் அந்த சுண்டு எலி என்ன பண்ணுச்சுன்னா, அப்படியே மெதுவா நடந்து அந்த வீட்டுக்கு போனுச்சு. And he saw this man. அங்க வந்து அந்த மனுஷன் நிக்கிறத பார்த்துச்சு. And the man looked at the rat and smiled at the rat. அந்த மனிதன் என்ன பண்ணான்னு கேட்டா, அந்த சுண்டெலியை பார்த்து அப்படியே அழகா ஒரு சிரிப்பு ஒன்று சிரிச்சான், அப்படியே ஸ்மைல் பண்ணான். And so the rat came back. உடனே அந்த சுண்டெலி மறுபடியும் வீட்டுக்கு வந்துருச்சு. And said, "Mommy, that man is a good man." அவங்க அம்மாட்ட சொன்னுச்சு, அம்மா இந்த எதிர்த்தாப்புல இருக்க வீட்டுல ஒரு ஆள் இருக்காரேம்மா, ரொம்ப நல்லவருமா அவரு. He smiled at me. ஐயோ அவர் என்னை பார்த்து சிரிச்சாருமா. And the mommy said, "Be careful, he is smiling at you only to catch you." அம்மா சொன்னாங்க, தம்பி அவர் சிரிக்கிறாருன்னு சொல்லி நினைச்சுக்காத, அவன் உன்னை பிடிச்சிருவான், நீ அவன்கிட்ட போகாதன்னு சொன்னாங்க. அங்க போகாத அப்படி சொன்னாங்க. Next day, அடுத்த நாள்ல this child rat again decided to disobey the mother. அந்த மறுபடியும் அம்மா சொல்றபடி கேட்காம கீழ்ப்படியாம அந்த சுண்டு எலி மறுபடியும் போனுச்சு அந்த வீட்டுக்கு. And this time when he went, the man was not there. இப்போ அந்த வீட்டுக்கு போனுச்சு பாரு, அந்த ஆள் அங்க இல்ல. He saw a little box with food inside. அங்க ஒரு அழகான ஒரு பெட்டி இருந்துச்சு. அந்த பெட்டிக்குள்ள அருமையான சாப்பாடு ஒண்ணு உள்ள இருந்துச்சு. He did not know this was a trap. ஐயோ, இந்த சுண்டெலிக்கு அது எலி பொறிங்கிறது தெரியவே தெரியாது. Nice box, அருமையான பெட்டி, some nice food inside. ஒரு அழகான சாப்பாடு, அருமையான சாப்பாடு. And this child rat thought, அப்ப இந்த சின்ன சுண்டெலி என்ன நினைச்சுன்னு கேட்டா, oh, what a nice man this is. என்ன ஒரு அருமையான நபர் இவர். He has made a nice house for me. எனக்கு ஒரு நல்ல வீடு கட்டி வச்சிருக்காரு. And he's even put food inside for me. அது மட்டும் இல்ல, வீடு கட்டினது இல்ல, உள்ள எனக்காக சாப்பாடு வச்சிருக்காரு. I'm going to go inside this house. நான் இந்த வீட்டுக்குள்ள எனக்குன்னு கட்டி வச்சிருக்க I'm going to eat this food. நான் அந்த சாப்பாட்டை நான் சாப்பிட போகிறேன். And went inside. அந்த கூண்டுக்குள்ள அந்த எலி பொறிக்குள்ள போச்சு. As soon as it ate the food, அந்த சாப்பாடை வாயை வச்சு கடிச்ச உடனே what happened? என்ன நடந்துச்சு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நடந்துச்சு? The door closed. அந்த பின்னாடி உள்ள எலிப்பொறியோட கதவு பட் அப்படின்னு மூடிடுச்சு. And still the child rat thought nothing is wrong. இப்போ நல்லா நினைச்சிருச்சு சுண்டலி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. He has closed the door so I can sit quietly and eat this food. அந்த அங்கிள் என்ன நினைச்சிட்டாங்கன்னு கேட்டா, நான் இந்த வீட்டுக்குள்ள அமைதியா நிம்மதியா உட்கார்ந்து சாப்பிடணுங்கிறதுக்காக பின்னாடி கதவை வந்து அங்கிள் அடைச்சிருக்காரு அப்படின்னு நினைச்சு. He doesn't want me to be disturbed while I'm eating my food. நான் சாப்பிடுறேன்ல, அப்ப யாரும் எனக்கு டிஸ்டர்ப் பண்ண கூடாதுல்ல, அதனால அங்கிள். And a little later the man came. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அங்கிள் வந்தார். அந்த மனுஷன் வந்தான். He picked up this. அவன் வந்து அந்த எலிப்பொறி அப்படியே கையில எடுத்தான்.
And he smiled at the rat. அந்த உள்ள உட்கார்ந்த சுண்டலியை பார்த்து ஒரு சிரிப்பு, அழகான சிரிப்பு ஒன்று சிரிச்சான். And the little child thought, what a nice man. He's smiling at me again. அது சுண்டலி நினைச்சுக்கிச்சு, அப்பா எவ்வளவு நல்ல மனுஷன்ப்பா, சிரிக்கிறான்ப்பா என்னை பார்த்து. He's taking me to show me the house now. இப்போ என்னை கையில எடுத்துக்கிட்டு அந்த வீடை சுத்தி காமிச்சிட்டு இருக்காருப்பா, வீடெல்லாம் சுத்தி காமிக்கிறாரு. And the man took the rat outside. அப்ப அந்த எலியை அப்படியே வெளியில அப்படியே கையில கூண்டோட வெளியில கொண்டு வந்தார். அப்படியே Took him to this bucket of water. இப்போ நேரா பாத்தீங்கன்னா பக்கெட் ஃபுல்லா தண்ணி இருந்துச்சு ஒரு பக்கெட்ல. And put it inside. அந்த பக்கெட்குள்ள அந்த எலி பொறி குட்டி எலியோட சேர்த்து உள்ள போட்டார். The rat struggled. அந்த சுண்டலிக்கு மூச்சு முட்டுது, அதால தாக்கு பிடிக்க முடியல. அப்படியே மூச்சு water. தண்ணி உள்ள போயிட்டே இருக்கு தண்ணி வாய்க்குள்ள. Then in its last moments, அப்படியே கடைசி நிமிஷம் before it died, அது சாக போறதுக்கு கடைசி நிமிஷம் வந்துச்சுல, அதுக்கு ஒரு மனசுல ஒரு புத்தி வந்துச்சு. Mommy was right. அம்மா சொன்னது சரி. This man was smiling at me only to trap me. இந்த ஆள் என்னை பார்த்து சிரிச்சுட்டே இருந்தது எதுக்காகன்னு கேட்டா, என்னைய கொலை பண்றதுக்காகவே சிரிச்சுட்டு இருந்திருக்காரு. So what do you learn from that lesson? சரி சொல்லுங்க, இந்த கதையில இருந்து நமக்கு என்ன பாடம் கிடைக்குது சொல்லுங்க, என்ன பாடம்? Your mommy knows better than you. அப்படின்னா உங்களை விட உங்க அம்மாவுக்கு விஷயம் நல்லா தெரியும். More than you. உங்களை விட உங்க அம்மாவுக்கு விஷயம் தெரியும். Sometimes when your mother says don't do something, சில சமயங்கள் அம்மா உங்களை பார்த்து இதை செய்யாத அப்படின்னு சொன்னா, it is for your good. உங்க நன்மைக்காக சொல்றாங்க, நீங்க செய்யக்கூடாது. You don't know. உங்களுக்கு தெரியாது தெரியுமா? A lot of people in the world, they look so nice and they smile at you. இந்த உலகத்தில் உள்ளவங்க உங்களை பார்த்து சிரிப்பாங்க, உங்களுக்கு நல்லது செய்யற மாதிரி அவங்க நல்லா வந்து ஸ்மைல் எல்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. You know, now in school and all, they even have the bad habit of giving some sweets which have got poisonous drugs inside it. கேளுங்கள், சில பேர் வந்து ஸ்கூலுக்கு போற பாதையில வந்து இந்த தம்பி சாக்லேட் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஆனா என்ன நடந்திருக்கு தெரியுமா? அந்த சாக்லேட்டுக்குள்ள மயக்க மருந்து வச்சு பாய்சன் வச்சு கொடுத்துறாங்க. So you got to be careful. You must not take all these sweets that other people give you. கேளுங்க, மற்றவங்க உங்களுக்கு தர்ற எந்த சாக்லேட்டையும் உங்க குடும்பத்தார் தவிர உங்களுக்கு மற்றவங்க தர எந்த சாக்லேட்டும் வாங்கக்கூடாது. You don't know what is inside it. ஏன்னா அதுக்குள்ள என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா? So nowadays the world has become very bad. அதனால சொல்றேன், இந்த உலகம் வந்து இப்ப எல்லாம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. So you must, that is why God has given you father and mother to protect you. ஆகையால் தான் தேவன் வந்து உங்களுக்கு அப்பாவையும் அம்மாவையும் கொடுத்து தேவன் உங்களை வச்சிருக்காரு. So a warning is to protect you from being killed. கேளுங்கள், தேவன் வந்து உங்களுக்கு எச்சரிப்பு, அம்மா அப்பா மூலமா எச்சரிப்பு கொடுத்து உங்களை பாதுகாக்கும்படி விரும்புகிறார்.